நமக்கு குழந்தை பிறந்தவுடன் இந்த மயிலிறகை அவன் தலையில் சூட்டுவேன் மகாராஜா. உனது தாயை மன்னித்து விட குழந்தாய். உனது உயிரை என்னால் காப்பாற்ற இயலவில்லை. இந்த மயிலிறகை உன் தலையில் சூட்டவும் இயலவில்லை. மன்னித்து விட என்னை, மன்னித்து விட என்னை. ராதே கிருஷ்ணன், ராதே கிருஷ்ணன், ராதே கிருஷ்ணன், ராதே கிருஷ்ணன். வேதமே உந்தன் மகிமை பாடும் உன் வேதத்துக்கென்றும் இல்லை இல்லை, உன் வேதத்துக்கென்றும் இல்லை இல்லை. பரந்தவானில் பறப்பதும் நீயே, பாரெங்கும் மலராய் மலர்வதும் நீயே. கிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே வாசுதேவா. கை இரண்டாலே பூமியை தாங்கும், கை இரண்டாலே பூமியை தாங்கும். மயில் இறகா? கிருஷ்ணனின் கையில் மயில் இறகு எப்படி? எனக்கு ஏதாவது மறைமுகமாக உணர்த்துகிறீர்களா பிரபு? எனது கேள்விகளுக்கான விடையா இது? ஈரேழுலகின் நாதனும் நீயே, ஈன்ற மக்களின் துணைவனும் நீயே கிருஷ்ணா. என்ன இது? எங்கே பாருங்கள். இந்த மயில் இறகு கிருஷ்ணனின் கையில் இருக்கும் பொழுது எவ்வளவு அழகாக உள்ளதென்று. ஆமாம் யசோதா, எனக்கென்னவோ நம் பிள்ளை கிருஷ்ணனுக்கும் இந்த மயில் இறகுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கிறது. நீ அதை கவனித்தாயா? கிருஷ்ணன் அந்த மயில் இறகை விடவே இல்லையே, அவனுடைய கைகளிலே வைத்திருக்கிறான். இவனுக்கு வெண்ணையை போல் இந்த மயில் இறகும் பிடிக்கும் போல் இருக்கிறது. ஆனால் இந்த பகுதியில் கண்ணு கெட்டிய தூரம் வரை மயில்களின் நடமாட்டம் இல்லையே. பின்னர் எப்படி திடீரென்று இந்த பிள்ளையின் கையில் மயிலிறகு வந்து விழுந்தது? தேவகி, தேவகி, எனக்கு உன்னுடைய நிலை நன்றாக புரிகிறது. ஒரு தாயின் அனைத்து குழந்தைகளும் கொல்லப்பட்டு விட்டன. உனக்கு ஆறுதல் சொல்லக்கூட என்னிடம் வார்த்தைகள் இல்லை தேவகி. நீ பரமாத்மாவின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் தேவகி. என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டும், நாம் நிலை குலையக்கூடாது. சத்தியமான வார்த்தைகள் இது வசுதேவரே. அவர் சொன்னது சத்தியமான வார்த்தைகள் தான் என் தங்கையே.
தைரியத்தை இழந்துவிடக்கூடாது, மனதை தளரவிடக்கூடாது. அப்படி விடாதவர்களால் மட்டும்தான் வெற்றியை தழுவ முடியும். நீ வெற்றியின் அருகில் இருக்கிறாய். உனது கஷ்டகாலங்கள் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. சிறிது நாட்களிலேயே, இப்படி சொல்லலாம், 1 நாள், 2 நாள் அல்லது 3 நாட்களில், 1 வாரத்தில் கூட முடியலாம். அதன் பிறகு நான் உன்னையும் உனது கணவரையும் நானே வந்து ரதத்தில் அமர வைத்து வழி அனுப்பி வைப்பேன். எவ்வளவு அழகான நாட்களாக இருக்கும் அது. அன்று நீ மகேஷ்மதியின் ராணியாக இருப்பாய், சிம்மாசனத்தில் அமருவாய். பிறகு உனக்கு குழந்தைகள் பிறக்கும். அவர்கள் என்னை மாமா மாமா என்று அழைப்பார்கள். அவர்களை நான் மேலே தூக்கி போட்டு இல்லை இல்லை இல்லை, இம்முறை மேலே தூக்கி போட்டு விளையாட மாட்டேன். தாலாட்டு பாடுவேன். போதும், நீ என்னை என்றும் மறக்கக்கூடாது சகோதரி. ஏனென்றால் மனிதனுக்கு துன்பகாலம் தொடங்குவது அவன் தனது இறைவனை மறக்கும் போதுதான். இறைவன் கம்சனை பிராப்தி, நீ இப்படியே நின்று கொண்டு எனது சகோதரியின் முகத்தை பார்த்துக் கொண்டிருப்பாயா? பட்டினியால் கொல்ல பார்க்கிறாயா அவளை? கொடு. வா சகோதரி, இதை சாப்பிடு. உனக்கு வெண்ணெய் மிகவும் பிடிக்குமே, உனக்காக கோகுலத்திலிருந்து கொண்டு வர சொன்னேன். நீதான் கூறினாய், நமது தேசத்திலேயே கோகுலத்தில் இருக்கும் வெண்ணெயை தான் உனக்கு மிகவும் பிடிக்கும் என்று கூறினாய். சகோதரியே, இதோ பார், வயிறு நிறைய சாப்பிடு. மாப்பிள்ளையாரே, அமைதி. உங்களுக்கும் நிறைய கொண்டு வந்திருக்கிறேன். துக்கம் உன்னை எவ்வளவு உடைத்திருக்கிறது தேவகி. இன்று உன் குழந்தைகளை கொன்றவன் கையால் நீ உண்ணும் பொழுது கூட உன்னால் அதை மறுக்க முடியவில்லையே. சகோதரி, நீ ஒரு விஷயத்தை கேட்கவே இல்லையே. நான் உன்னையும் உனது கணவரையும் ஏன் விடுவிக்கப் போகிறேன் என்று. எனக்கு தெரியும் நீ கேட்க மாட்டாய். நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. பூத்தனா, அவளைத்தான் நான் உன்னுடைய 8வது மகனை கண்டுபிடிப்பதற்காக அனுப்பி வைத்திருக்கிறேன். அவள் கண்டுபிடித்தவுடன் மற்ற குழந்தைகளைப் போல அவனையும் கொன்று விடுவேன். நீ கலக்கம் கொள்ளாதே சகோதரி. அதன் பிறகு உன்னுடைய சகோதரன் சுகமாக இருப்பான். பிறகு என்ன? உனக்கும் உன்னுடைய கணவனுக்கும் விடுதலை. ஆவி கம்சனே, நீ எவ்வளவு சிரிக்க வேண்டுமோ சிரித்துக்கொள். ஆனால் நான் உன்னை மன்னிக்கப் போவதே இல்லை. நீ செய்த பாவத்தின் தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும் கம்சா. மைத்துனரே, எனது தங்கையை நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மக்கள் வேறு விதமாக பேசுவார்கள். கம்சனின் தங்கை தேவகிக்கு பிறந்த வீட்டில் எந்த சுகமும் கிடைக்கவில்லை என்று. சானூரா, போய் தகவல் கொண்டு வா, பூத்தனா எங்கு சென்றிருக்கிறாள் என்று. என்னாச்சு என் தங்கத்திற்கு? ஏன் அழுகிறாய் ராஜா? உனக்கு பசிக்கிறதா? நான் சென்று பால் கொண்டு வருகிறேன். குழந்தைக்கு பசிக்கின்றதா? பசிக்கின்றதா உனக்கு? பூதனா வந்து விட்டேன் அல்லவா? இனிமேல் உனக்கு எப்பொழுதும் பசியே ஏற்படாது.
யசோதா, என் நினைவில் ஒன்று தோன்றுகிறது. உனது குழந்தையின் மீது சகல தேவர்களின் வாசம் புரிவதாக தோன்றுகிறது. பெயர் சூட்டும் இந்த நேரத்தில் உன் குழந்தையின் கையில் இந்த மயிலிறகு இருப்பது மிகவும் சுபசகுனமாகும். ஏனென்றால் மயிலிறகில் சகல தேவர்களும் வாசம் புரிகிறார்கள். எதுவும் புரியவில்லை தாயே. மயிலிறகில் தேவர்கள் வாசம் செய்கிறார்களா? ஆம் யசோதா. திரிதா யுகத்தில் ஒரு சமயம் ராவணன் அனைத்து தேவர்களையும் வென்று அவர்கள் அனைவரையும் அழிக்க முடிவு செய்தான். அதனால் அனைத்து தேவர்களும் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள பாதுகாப்பான இடம் தேடி அலைந்தார்கள். ஆனால் ராவணனின் அதீத சக்தியினால் அவர்களுக்கு பாதுகாப்பான இடமே கிடைக்கவில்லை. அந்த சமயம் மயில்கள் தேவர்களை தங்கள் தோகைகளில் ஒளித்து வைத்து அடைக்கலம் கொடுத்தனர். அதனால் அனைத்து தேவர்களும் சேர்ந்து மயில்களுக்கு ஒரு ஆசி வழங்கினர். அவர்கள் அனைவரும் மயில் தோகையில் வாசம் புரிவோம் என்று. அன்றிலிருந்து இந்த மயில் தோகையில் இந்த கண்கள் உருவாகின. இந்த கண்கள் மயில் தோகையில் அனைத்து தேவர்களும் வாசம் புரிவதற்கான அடையாளம் இது. சரிதான். இந்த உண்மையை கூறி தாங்கள் எங்களுக்கு உதவி செய்துள்ளீர்கள். இதன் பிறகு எப்பொழுதும் இந்த மயில் இறகை என் குழந்தையின் தலையில் சூட்டி வருவேன். இந்த மயில் இறகு என் குழந்தையின் அடையாளமாக மாறும். பிரபு, இங்கே பாருங்கள். இந்த மயில்களின் மகிழ்ச்சியை இன்றையிலிருந்து நந்தகுமாரர் மயில்களின் மகிமையை இவர்களின் தோகையை தலையில் சூடி உணர்த்தப் போகிறார். இதை அறிந்து இந்த மயில்கள் மகிழ்ச்சியில் திகைக்கின்றனர். மயிலிறகை நீ அணிந்து கொண்ட கிருஷ்ணா, மனங்களை அழகில் நீ வென்றாய். எப்போதுமே நல் ஆசியே தேவகி தருவாய். தேவி, நந்தகுமாரனுடைய இந்த மயில் தொகை அன்னை தேவகியின் அன்பு மற்றும் ஆசீர்வாதமாகும். என்று நந்தகுமாரன் அன்னை தேவகியின் அன்பையே தலையில் சூடி இருக்கிறார். உலகம் இதுவரையில் அறிந்த ஒன்று, பிறப்பெடுத்தவுடன் நந்தகுமாரன் தன் தாயை பிரிய நேர்ந்தது. ஆனால் இன்று இந்த மயில் தொகை மூலம் அன்னை தேவகியின் தியாகம், கருணை மற்றும் அவரது தாய்மையுடன் எப்போதும் இணைந்திருப்பான். இன்று நந்தகுமாரன் மயில் தொகையை தலையில் சுமந்து தாய் பாசத்துடைய தன்மையை உலகிற்கு உணர்த்த ஓர் உயர்ந்த ஸ்தானத்தை அளித்துள்ளான். தாயின் சொல்லை நீ பூர்த்தி செய்தாய், தவ கொழுந்தாய் நீ மலர்ந்தாய். மயிலிறகை மணி முடியாய் சூட்டினாய் மாய கண்ணனே. புதனா, இன்று உன் மீது கடவுள் கம்சரின் பார்வை விழுந்திருக்கிறது. ஒரே இடத்தில் இத்தனை குழந்தைகளா? ஒருவேளை யாரை நான் தேடிக்கொண்டிருந்தேனோ அவன் இந்த கூட்டத்தில் இருப்பானா? இப்பொழுது இவர்களை கண்டிப்பாக கொன்றுதான் ஆக வேண்டும். சதி! இந்த பூதனாவிடமே சதி செய்கிறீர்களா? சரியாக மாட்டிக்கொண்டாள் இந்த பாவி. கிராமவாசிகளே, இவள்தான் அந்த பாவி. கிராம குழந்தைகளை பலி வாங்கியவள். இவளை விடக்கூடாது. விலகியிருங்கள்.
பூத்தனா, எனது உண்மையான பக்தை நீதான். நமது தேசத்தில் உள்ள பச்சிலம் குழந்தைகளை பலி கொடுத்து நீ உண்மையான மனதோடு கடவுள் கம்சனை வழிபட்டிருக்கிறாய். ஆனால் பூத்தனா குழந்தைகளை கொன்றால் அல்லவா? அவர்களின் இறுதிச் சடங்கு நடந்ததா இல்லையா? கடவுளே, அந்த குழந்தைகளின் இறுதிச் சடங்கை நடத்துவதற்கு என்ன அவசியம்? இந்த குழந்தைகள் பிறந்த நேரம் எங்கள் மன்னரின் எதிரி பிறந்த நேரத்தோடு ஒத்துப்போகிறது. அந்த குழந்தை போன்றே இந்த குழந்தைகளும் எதிரிகள் தான். அஸ்தி, உனக்கு ஞாபகம் இல்லையா எனக்கு ரோஜா பூ மாலை தான் மிகவும் பிடிக்கும் என்று? மன்னிக்க வேண்டும் இறைவா. சானூரா, இறைவன் நான் யாருக்கும் எப்போதும் எதிரியாக இருந்ததில்லை. இறைவன் என்பவன் எதிரி, நண்பன் போன்ற மனோபாவங்களை கடந்தவன். அவர்கள் மனதில் கருணை நிறைந்திருக்கும். அந்த குழந்தைகள் என்னை அவர்களுடைய எதிரியாக நினைத்திருக்கலாம், ஆனால் நான் அவர்களை என் எதிரியாக எப்போதும் நினைத்ததில்லை. அதனால் அவர்களது இறுதிச் சடங்கை சிறப்பாக நடத்துவது எனது தர்மமாகும். இதன் மூலம் அந்த குழந்தைகளை பெற்றவர்களுக்கு கடவுள் கம்சனின் இரக்கத்தையும் மனதை பற்றியும் தெரிய வரும். ஓம் கம்சாய நமஹ. கடவுள் கம்சனுக்கு பூஜை செய்யும் நேரம் நெருங்கிவிட்டது. பூஜை தொடங்கட்டும். அம்சனி அம்சனி கம்சனி அம்சனி வீராதி வீரனி சூராதி சூரனி வாழ்கவே. கடவுளின் அவதாரம் நீ. அண்ட பகிரண்டம் நடு நடுங்க, சிங்கம் போல கர்ச்சனை முழங்க. அண்ட பகிரண்டம் நடு நடுங்க, சிங்கம் போல கர்ச்சனை முழங்க. வானும் மண்ணும் வந்து வணங்க, பாவை சூடும் கம்சன் திளைக்க. வீசும் காற்றும் வீரநடையும் ஆரவாரம் செய்து வரவே. கம்சராஜன் வாழ்கவே, கம்சராஜன் வாழ்கவே, கம்சராஜன் வாழ்கவே, கம்சராஜன் வாழ்கவே, கம்சராஜன் வாழ்கவே. ஒரு விஷயம் புரியவில்லை. உன் உடன் பிறந்தவனோடு இவ்வளவு கோபம் எதற்காக? மற்ற எல்லோரை விடவும் உன் மீது அதிக பாசம் கொண்டவன் அவன். கூறு. ஒருவேளை உன் கவலைகளின் உச்சத்திற்கு சென்று நீ ஆவேசத்தில் என்னை கொல்ல வந்திருந்தால் நான் உன்னை இப்போதும் பொறுத்தருள்கிறேன். உன் சகோதரன் அல்லவா? எனக்கு இருப்பது ஒரே கவலைதான் கம்சா. நான் உன்னை கொல்ல துடிக்கிறேன், ஆனால் என்னால் கொல்ல முடியவில்லை. எனக்கும் அதே போல் உன்னை என்னால் கொல்ல முடியுமானால் கொல்ல மாட்டேன். என்னை ஏன் உயிருடன் வைத்திருக்கிறாய்? நீ ஒரே ஒரு புண்ணிய காரியம் செய்ய நினைத்தால் இந்த பாவப்பட்ட தாயை கொன்றுவிடு.
என்னை கொன்றுவிடு. நான் தோல்வி உற்றேன். நான் தோற்று விட்டேன். அங்கு பார்த்தாயா, பிரபு கவலையோடு இருக்கிறார். கவலை இருக்கதானே செய்யும். தாய் லக்ஷ்மியும் பர்சானா செல்ல போகிறார். நாராயணனின் ஆத்மாவை அவரிடமிருந்து பிரித்தால் அவர் கவலையுற்றுத்தானே இருப்பார். இனி அவர்கள் எப்போது இணைவார்கள் என்று யார் அறிவார்கள்? என் மகளே ராதா, நான் உனக்கு பிறப்பை தந்தேன். ஆனால் கோகுலமே உனக்கு பார்வை தந்திருக்கிறது. இங்கிருந்து புறப்பட எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் நாம் இன்று பர்சானைக்கு சென்றாக வேண்டும். புறப்படலாமா? என்னவாயிற்று? வேகமாக புறப்படு. நாம் மாலை ஆவதற்குள் பர்சானா சென்று அடைய வேண்டும். நானா காலம் கடத்துகின்றேன்? நேரத்தை கடத்துவது உங்கள் சுட்டி பெண்தான். இவளை தொட்டிலிருந்து தூக்குவதற்கு சென்றாலே கூக்குரலிட்டு அழுகிறாள். என்னால் நம்ப முடியவில்லை. வா மகளே, தந்தையிடம் வா. அட, கையை கொண்டு சென்றாலே அழுது விடுகிறாள். உங்கள் மகளுக்கு கோகுலத்தை மிகவும் பிடித்திருக்கிறது. நான் உன்னிடம் பிச்சை கேட்கிறேன் கம்சா, என்னை கொன்றுவிடு. சரி, இதுவே உன் கடைசி ஆசையானால் உன் ஆசையை நான் நிறைவேற்றுவேன் தங்கையே. உனது 8வது குழந்தையை கொன்ற உடனே அதுவரை நீ உயிரோடு இருக்க வேண்டும். ஏனென்றால் உன் கண் முன்னால் என்னை இப்படி ஒவ்வொரு நாளாக கொள்வதற்கு பதிலாக இப்பவே கொன்றுவிடு. இதை நானாக உனக்கு சொல்லவில்லை. இது நீ எடுத்த உறுதிமொழி, நினைவில்லையா? கொன்றுவிடு. பாசத்தால் கொள்வேன். கடவுள் கம்சர் வாழ்க! கடவுள் கம்சர் வாழ்க! கடவுள் கம்சர் வாழ்க! எனக்கு உரியவர்கள் எல்லாரும் இறந்து விட்டார்களே. அவரிடம் சொல்லுங்க, என்னை கொல்ல சொல்லுங்க. எனக்கு உயிருடன் வாழ்வதற்கு விருப்பமில்லை. ஆகட்டும் நண்பரே, நாங்கள் விடைபெறுகிறோம். நீண்ட முயற்சிக்கு பிறகு என் மகள் ராதா அழுகையை நிறுத்தி இருக்கிறாள். நாங்கள் சென்று வருகிறோம். பரந்த வானில் பறப்பதும் நீயே, பாரெங்கும் மலராய் மலர்வதும் நீயே. கிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே. நான் எனது 8வது குழந்தையை பிறந்த உடனேயே தானாகவே வந்து உங்களிடம் ஒப்படைப்பேன். ஒன்றை மட்டுமல்ல, உனது எல்லா குழந்தைகளையும் கொள்வேன். 7வதும் இறக்கும், எல்லாமும் இறக்கும். பாவத்தின் சுமை அளவு அதிகமானது, சுகங்கள் அனைத்தும் துக்கமானது. அன்பான தாயின் வார்த்தைகளால் நித்தமும் ஹரியை பூஜிக்கிறார். மகாராஜா, நமது 8 குழந்தைகளின் மரணத்திற்கு நான் தான் காரணம். கம்சனிடம் நமது 8வது குழந்தையை ஒப்படைப்பேன் என்று உறுதி அளிக்காமல் இருந்திருந்தால் நமது எல்லா குழந்தைகளும் உயிருடன் இருந்திருப்பார்கள். என்னை போன்ற பாவிகள் உயிருடன் இருக்கக்கூடாது மகாராஜா. ஏனென்றால் இந்த தேவகியை நீங்கள் தான் பொறுத்தருள வேண்டும். தேவகி, தேவகி,
நீ என்னை விட்டு சென்றிருக்க கூடாது. நீ என்னை விட்டு சென்றிருக்க கூடாது. நானும் உன்னுடனே வருகிறேன் தேவகி, நானும் உன்னுடனே வருகிறேன். என்னை விடுங்கள், என்னை விடுங்கள் தேவகி, தேவகி. பிரபு, இது என்ன? தாய் தேவகியின் வாழ்க்கை இவ்வாறா முடிவது? அவரது கருமங்களுக்கு இத்தனை கொடூரமான பிரதிபலனா? தேவி, இச்சம்பவமானது எனக்கும் கவலை தருகிறது. அன்னை தேவகி சகித்துக் கொண்ட அனைத்தையும் இதுவரையில் இப்புவியில் வேறு எந்த பெண்ணாலும் சகித்துக் கொள்ள இயலாது. ஆனால் எந்த ஒரு சூழலிலும் மனித நிராசை அடைந்துவிடக் கூடாது. ஏனெனில் சுகம், துக்கம், வெற்றி, தோல்வி இவை அனைத்தும் உரிய காலம் வரும்பொழுதே மாறும். ஆதலால் இவ்வுலகத்தில் யாருக்கும் எப்பொழுதும் அவர்களது வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வரக்கூடாது. ஏனெனில் படைப்புகளில் உயிரை விட மேலானது ஏதுமில்லை. தாய் தேவகியின் இந்த தீர்மானத்தால் இப்படி உள்ளதென்றால் உலகம் எல்லாமும் நின்று விட்டது போலும். இனி என்ன நடக்கும் பிரபு? தேவி, தமது மனதில் எழும் ஒவ்வொரு கேள்விக்கான பதிலையும் காலத்தால் மட்டுமே அளிக்க முடியும். ஏனெனில் காலம் ஒருபோதும் நிற்காது. அது தனக்கு நிச்சயிக்கப்பட்ட வேகத்தில் தன்னுடைய இலக்கை மட்டுமே நோக்கி சென்று கொண்டிருக்கும். கோகுலம் பூதகியின் காட்சிக்கு புலப்படாமல் பிரிஜ மண்டலத்தில் மீதம் இருக்கும் ஒரே கிராமம். எந்த குழந்தையை தேடி 5 வருடமாக அலைகிறேனோ அவன் நிச்சயமாக இங்கேதான் இருப்பான். கண்ணா, 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 கண்ணா. இவன் இருக்கிறானே, கண் சிமிட்டுவதற்குள் மறைந்து விடுகிறான். எங்கு சென்றிருப்பானோ? இந்த கோகுலத்தில் எல்லோரும் மகிழ சென்றிருப்பான். கண்ணா, ஐயா, கண்ணனை பார்த்தீர்களா? அட யசோதா, எதற்காக கவலைப்படுகிறாய்? கண்ணன் எங்கு சென்றாலும் வீட்டிற்கு தானே வரப்போகிறான். இல்லை ஐயா, அவனுடைய கால்கள் வீட்டிற்குள் நிற்காது. எப்பொழுதும் அவனை தேடுவதே என் வேலை. அட என்ன யசோதா, இந்த கோகுலமே அவனுடைய வீடுதானே. பிறகு அவன் எங்குதான் சென்று விடுவான்? அவன் தனது பிஞ்சு கால்களால் தெருக்களில் அலைந்து கொண்டிருப்பான். தாங்கள் கண்ணனை பார்த்தீர்களா? யசோதா, கண்ணனை கண்டால் எங்களுக்கும் அவசியம் நீ சொல்ல வேண்டும். காலையிலிருந்து அவனுடைய சிரித்த முகத்தை நான் இதுவரை காணவில்லை. அவனது முகத்தை கண்டுவிட்டால் எனது மனம் மிகுந்த மகிழ்ச்சி அடையும். கண்ணா, அம்மா, கண்ணன் எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. எனக்கு மிகவும் வருத்தமாக உள்ளது. அவனை தாங்கள் பார்த்தீர்களா? நீ நம்ப மாட்டாய் யசோதா, எனக்கு மட்டும் கண்ணன் எல்லா இடங்களிலும் காட்சி தருகிறான். சற்று முன்புதான் நான் இந்த தெருவில் பார்த்தேன். அதோ 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 பார், அவன் ஓடுகிறான். கண்ணா, கண்ணா, கண்ணா. எங்கே இவன்?
ஆனனே மனமோகனே என் மனதை திருடி ஓவாரான் இந்த கோகுலத்தில் எல்லோரும். இவன் எங்கு சென்றான்? இப்பொழுது இங்குதானே இருந்தான். அவன் என் கைகளில் கிடைக்கட்டும், பிறகு பார்த்துக் கொள்கிறேன். நமது கண்ணன் வந்து விட்டான். நமது கண்ணன் வந்து விட்டான். வந்து விட்டான் கண்ணன். கண்ணன் வந்து விட்டான். கண்ணா, நாங்கள் எவ்வளவு நேரமாக காத்து கொண்டிருக்கிறோம். நீ இங்கு வந்து சேருவதற்கு இவ்வளவு நேரமா? தோழர்களே, என்னால் அல்ல, தாயாரால தான் தாமதமாய்விட்டது. நான் சரியான நேரத்திற்கே புறப்பட்டு விட்டேன். ஆனால் நான் வந்து கொண்டிருந்த பாதையில் பார்த்தால் தாயார். ஆகவே அவரிடமிருந்து தப்பித்து வர நேரமாய்விட்டது. நண்பர்களே, இன்று உன்னை ஓட விட்டு விட்டார்களா? நீ அயர்ந்து போயிருப்பாய். கவலைப்படாதே கண்ணா, நீதானே சொல்வாய் வெண்ணெய் உண்பதால் எல்லா சோர்வும் போய்விடும் என்று. செல்மங்கள், சென்று எல்லா வெண்ணையும் கொண்டு வா. சரி. கண்ணா, உனக்காகவே நாங்கள் கோகுலவாசி வீட்டில் இருந்து இவ்வளோ வெண்ணெயை கொண்டு வந்தோம். கண்ணா, உன்னை எதிர்பார்த்து நாங்கள் எல்லோரும் உயர்ந்து விட்டோம். வேகமாக உன் கண்ணா, நாங்கள் எல்லாரும் வெண்ணெய் உண்டு எங்கள் சோர்வை போக்கவே. அஜுலு, சென்று இலைகள் எடுத்துக்கொண்டு வா. தாயார், நண்பர்கள் மற்றும் வெண்ணெய், இவர்கள் மூவரால் தான் வாழ்க்கை மிகவும் சுகமாகிறது. கண்ணா, மிகவும் பசியாக உள்ளது. வேகமாக இந்த வெண்ணெயை எல்லோருக்கும் பகிர்ந்து கொடு. நண்பர்களே, நான் இப்பொழுது அண்ணனுக்காக காத்திருக்கிறேன். அவர் இன்னும் ஏன் வரவில்லை? விட்டேன் கண்ணா, நான் மேலே இருக்கிறேன். அண்ணா, நீங்கள் எப்படி மேலே? ஆம் கண்ணா, தாயார் வந்து விடுவாரோ என்று நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆனால் யாரும் வரவில்லை. மேகங்கள் எல்லாம் சூழ்ந்து ஒன்று சேர்வதற்கு முன்பாகவே நீ வேகமாக வெண்ணெயை எல்லோருக்கும் பிரித்து கொடு. நாராயண நாராயண. பிரபு, கடவுளின் பெயரால் எல்லாருக்கும் பிரசாதம் அளிப்பார்கள். ஆனால் கடவுளே நேரடியாக வந்து தனது கைகளால் கொடுத்தால் அவ்வாறு பெறுவோரின் பாக்கியத்தை என்னவென்று சொல்வது பிரபு? நிச்சயமாக நாரதரே, பாக்கியம்தான். நந்தகுமாரரிடமிருந்து வெண்ணெய் பெறுபவர்களும் மற்றவர்களும் அதை சார்ந்தவர்களும் எப்பொழுதும் நலமாக இருப்பார்கள். கண்ணா, நீ எனக்கு வெண்ணெயை கொடுத்து விட்டாய். ஆனால் உனது இலை எங்கே போயிற்று? நீ உனக்காக வெண்ணெயை எடுத்துக்கொள்ளவே இல்லை. அண்ணா, என்னிடம் பானை இருக்கும் பொழுது இலையின் தேவை என்ன இருக்கிறது? பானையில் உள்ள வெண்ணெய் முழுவதும் என்னுடையதே. கண்ணா, உனக்கு முழு பானை, ஆனால் எங்களுக்கு சிறிதளவுதான் வெண்ணெயா? இது சரியில்லை கண்ணா. அண்ணா, தாயார் சொல்வார்கள் இல்லையா, போதும் என்பதே பொன் செய்யும் மருந்து. எவருக்கு எது கிடைத்திருக்கிறதோ அவர் அதை கொண்டே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அவ்வாறு சந்தோஷமே சுகம் என்றால் நீயும் தான் சிறிதளவில் சந்தோஷம் அடைய வேண்டும். இவ்வளவு அதிகமான வெண்ணெயை எதற்கு எடுத்து வைத்திருக்கிறாய்? அண்ணா, நான் இப்பொழுது சிறிய பிள்ளை அல்லவா? தாயாரின் ஞான சிறந்த வாக்குகளை புரிந்து கொள்ள இயலவில்லை. தாமா,
நீ எங்கே இருந்தா இவ்வளவு நேரம்? வெண்ணையை எப்பொழுதோ பிரித்து கொடுத்து விட்டோம். கண்ணா, நான் இரவு முழுவதும் வெண்ணையை நினைத்து கனவு கண்டு கொண்டு இருந்தேன். நீ தாமதமாக வந்ததால் தண்டனையும் உனக்குத்தானே கிடைக்க வேண்டும் தாமா. பொறுதாமா. தாயார் சொல்வார்கள், மகிழ்ச்சியோ கவலையோ எல்லா நண்பர்களும் ஒன்று சேர்ந்து பிரித்துக் கொள்ள வேண்டும். தாமன் நமது நண்பன். ஆதலால் உங்கள் வெண்ணையிலிருந்து எல்லோரும் சிறிதளவு தாமனுக்கு அழியுங்கள். எங்கள் வெண்ணை தீர்ந்து போய்விட்டது. தாமா, நாளை நீ சரியான நேரத்திற்கு வந்துவிடு. நான் உனது வெண்ணையின் பங்கை பத்திரப்படுத்தி வைக்கிறேன். நான் வந்தது சரியான நேரமா இல்லையா? தாயே, நீங்களா? நீங்கள் சரியான நேரத்திற்கு தான் வந்துள்ளீர்கள் தாயே. என் நண்பர்களுக்கும் இதைதான் சொல்லிக் கொண்டிருந்தேன். எனது தாயார் என்னை தேடிக் கொண்டிருப்பார் என்று. அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் என்னை இங்கே அழைத்து வந்தனர். பிறகு என்ன சொன்னார்கள் தெரியுமா? நீ எங்களோட வெண்ணெய் உண்ணாவிட்டால் நாங்களும் உண்ண மாட்டோம் என்று. அப்படியா? உனது நண்பர்கள் எங்கே? இங்க யாருமே இல்லையே. தாயே, சற்று முன்பு வரை இங்கேதான் இருந்தனர். எங்கே போனார்கள் என்று தெரியவில்லையே. அப்படியா? அவர்கள் எங்கு வேணுமானாலும் செல்லட்டும். நீ வீட்டிற்கு வா. வீட்டிற்கு வந்த பிறகு உனக்கு வெண்ணெய் தருகிறேன். இன்று முழுவதும் உன்னை சமையலறையில் கட்டி வைக்கத்தான் போகிறேன். வா. தாயே, கடவுளே, கடந்த 5 ஆண்டுகளாக தேவி தேவகி அவர்கள் கண்ணை கூட இமைக்கவில்லை. அவர்கள் அன்னத்தின் ஒரு பருக்கையும் ஒரு துளி நீரையும் அருந்தவில்லை. என் மருந்துகளின் உதவியோடு எம்மால் செய்ய முடிந்ததையெல்லாம் யாம் செய்தோம். ஆனால் கடவுளே, எம்மை பொறுத்தருளுங்கள். இவர்களது உடலில் சற்றேனும் கூட ஆற்றல் மிஞ்சவில்லை. இவர்கள் வெகு நாட்கள் உயிருடன் வாழ்வது சாத்தியமில்லை கடவுளே. இது உமக்கு இப்போதுதான் புரிய வந்துள்ளதா? கடந்த 5 வருடங்களாக இந்த புதிரை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறேன். இவ்வளவு உயரத்திலிருந்து குதித்தும் என் தங்கை எப்படி உயிருடன் இருக்கிறாள்? அவளது சுவாசமானது இப்போதும் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த அதிசயம் எப்படி நடந்தது? பிரபு, ஏதேனும் செய்யுங்கள் பிரபு. நீங்கள் இன்று தாய் தேவகியின் உயிரை காப்பாற்றியாக வேண்டும். எனது அன்பு தங்கையே, நீ மரணத்தை என்னிடம் யாசகமாக கேட்டிருந்தாய். ஒருவேளை நான் அந்த நேரமே உனது பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டிருந்தால் இன்று நீ உன் சுவாசத்திற்கு இவ்வளவு வேதனைப்பட வேண்டியது இல்லை. உனது இந்த நிலைமைக்கு நீயே பொறுப்பாளியாவாய். பிறந்த உடனேயே உனது 8வது குழந்தையை என்னிடம் ஒப்படைத்திருந்தால் உனது இந்த மரண போராட்டத்திற்கு நான் எப்போதோ தீர்ப்பளித்திருப்பேன். இதில் சிக்கல் என்னவென்றால், எங்கே சென்றான் உனது மகன்? எனது மருமகன் எங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறான் என்று தெரியவில்லையே. என்ன யசோதா, கண்ணன் கிடைத்து விட்டான் அல்லவா?
கண்ணனை தேடுவது என்னவோ யசோதாதான், ஆனால் பலன் நமக்கு கிடைக்கிறது. நன்றாக கூறினீர்கள் ஐயா. நீங்கள் கண்ணனை காலையில் கண்டவுடன் அந்த நாள் இனிய நாளாகி விடுகிறது. இந்த சிறுவன் யாராக இருக்கும்? இந்த கோகுலமே இவன் மீது இவ்வளவு பாசம் ஏன் வைத்திருக்கிறது? அப்படி என்ன சிறப்பு உள்ளது இந்த சிறுவனிடம்? ஒருவேளை 5 வருடமாக நான் தேடிக்கொண்டிருக்கும் சிறுவன் இவன்தானோ? நான் மிகுந்த ஆசை கொண்டிருந்தேன் தங்கையே, உனது 8வது குழந்தையையும் உன் கண் முன்னே கொள்வேன் என்று. எனக்காக அல்ல, உனக்காக. அசரீரியை கேட்ட பிறகு நீதானே எனக்கு அந்த வாக்குறுதியை அளித்தாய். இப்போது நான் விரும்புவது உனது வாக்கு பிழைக்க கூடாது. ஆனால் என்னுடைய மனதில் இருக்கும் கவலை என்பது, உன் மகன் கொல்லப்படுவதை உன்னால் காண முடியாமல் போய்விடுமோ? நீ கவலைப்படாதே தங்கையே, கவலைப்படாதே. உன் மகனை நான் நிச்சயம் கொள்வேன். அதற்கு நீ உயிரோடு இருந்தாலும் சரி, இல்லை உயிரோடு இல்லை என்றாலும் சரி. கேளுங்கள், என் உயிரினும் மேலான என் அன்பு தங்கையின் இறுதிச் சடங்கு முழு ராஜ மரியாதையுடன் நடத்தியாக வேண்டும். தேவகி மரணிக்க மாட்டாள். அவள் மரணிக்க மாட்டாள் கம்சா. அவளுக்கு மரணம் நிகழுமானால் அது அவளது கண்களால் உனது மரணத்தை கண்ட பிறகு மட்டுமே. ஆதலால் நீ உனது இறுதிச் சடங்கிற்கான ஏற்பாடுகளை செய் கம்சா. ஏனெனில் உனது மரணம் தான் முதலில் நிகழப் போகிறது. உனது மரணம். நானும் மரணிக்க விரும்புகிறேன் வசுதேவா. ஏனென்று தெரியுமா? ஏனென்றால் என்னை வதம் செய்ய உன்னுடைய 8வது மகன் என் எதிரே வந்தாக வேண்டும். ஒரு முறையாவது அவன் என் எதிரே வரட்டும். தேவகி, நீ அக்னி சாட்சியாக எனக்கு உறுதியளித்தாய், வாழ்வின் இறுதி வரை என்னோடு இருப்பேன் என்று. நீ உயிருடன் இருக்க வேண்டும் தேவகி. நீ என்னுடன் வாழ வேண்டும் தேவகி. நீ நிச்சயம் வாழ வேண்டும். பிரபு, தேவகி மற்றும் மகாராஜா வசுதேவரின் நிலையை இனியும் என்னால் காண இயலாது. வேறேதேனும் வழி இல்லையா பிரபு? மீண்டும் தேவகி நலம் பெற்று வர அவரது சலனமற்ற கிடக்கும் உடல் மீண்டும் இயக்கம் பெற்று இயங்க. தேவி, ஓர் மார்க்கம் உள்ளது. அது அன்பும் கருணையுமே ஆகும். அன்னை தேவகியை அவருடைய நிலையிலிருந்து தாய்மையால் மட்டுமே மீட்டெடுக்க முடியும். அவருக்குள் குவிந்து கிடக்கும் தாய்மை அன்பால் மட்டுமே மரணத்தை வென்று வாழ்வளிக்க முடியும். எந்த குழந்தைக்காக அவர் இத்தனை காலமாக பல்வேறு சங்கடங்களை சகித்துக் கொண்டாரோ, அந்த குழந்தை மீது கொண்ட அன்பால் தான் அவரால் இந்த சங்கடத்திலிருந்து மீள முடியும்.
கடந்த 5 ஆண்டுகளாக நான் பிரஜமண்டலத்தில் உள்ள அனைத்து குழந்தைகளையும் கொன்றுவிட்டேன். அமாவாசையில் பிறந்த அனைவரையும். இந்த பூதகிக்கு இரையாகாமல் இந்த கோகுலத்தில் இருக்கும் குழந்தைகள் மட்டுமே மீதம் இருக்கிறார்கள். எனக்கு ஆழகால விஷம் வேண்டும். ஏ தட்ச இனத்தின் நாகங்களே, நீங்கள் உயிருடன் வாழ விரும்பினால் உங்கள் புற்றுகளிலிருந்து வெளியே வாருங்கள். நான் கூறியது கேட்கவில்லையா? நீங்கள் உயிருடன் வாழ விரும்பினால் விரைவாக உங்கள் புற்றுகளை விட்டு வெளியேறுங்கள். உங்கள் ஆழகால விஷயங்களை எனக்கு தாருங்கள். மறந்து விட்டீர்களா? நாகலோகத்தில் கம்சன் நுழைந்த போது நான் தான். இந்த பூதகி தான் உங்களை காப்பாற்றினாள். இந்த பூதகிக்கு கைமாறு செய்யும் காலம் வந்துவிட்டது. வாருங்கள், உங்கள் விஷங்களை தாருங்கள். ஆழகால விஷம் இந்த உலகத்தில் உள்ள எல்லா விஷங்களையும் விட விஷமானது. இனி அந்த கோகுலத்தில் உள்ள குழந்தைகள் நிரந்தர உறக்கம் உறங்குவார்கள். கன்றே, உனக்கு உறக்கம் வரவில்லையே கன்றுக்குட்டி? எனக்கும் உறக்கம் வரவில்லையே கன்றுக்குட்டி. நாராயண நாராயண. பிரபு, தாங்கள் கூறியிருந்தீர்கள் நந்தகுமாரருக்கு தான் கடவுள் என்றே தெரியாதென்று. ஆனால் பாருங்களேன் பிரபு, அவர் எவ்வாறு ஒரு கன்றுக்குட்டியிடம் அன்போடு பேசுகிறார் என்று. மேலும் எவ்வளவு அன்போடு தான் நினைப்பதை அதற்கு புரிய வைக்க முயற்சிக்கிறார் என்று. அதை ஒரு கன்றுக்குட்டி போல் இல்லாமல் ஒரு நண்பனை போல் நினைக்கிறார். தாயார் சொல்வார்கள், இரவு வந்ததும் உறக்கம் கொள்ள வேண்டும் என்று. உறக்கம் வந்தாலும் வராவிட்டாலும். என்னவாயிற்று? புரிந்துவிட்டது கன்றுக்குட்டி. இரவு நேரத்தில் நான் தாயாரின் அருகாமை இல்லாமல் போனால் தாயார் மிகவும் வேதனை கொள்வார்கள். உனது தாயாரும் நீ அருகாமையில் இல்லை என்றால் கவலைப்பட்டு கொண்டிருப்பார்கள் கன்றுக்குட்டி. அதனால் சென்று உன் தாயாரிடம் முறையிடு. பிரபு, ஒரு கன்றுக்குட்டியை தன்னுடைய நண்பனாக்கிக் கொள்பவர் கடவுள் அல்லாமல் வேற யாராக இருப்பார்? தங்களது லீலையோ லீலை பிரபு. தேவரிஷி, இதில் மாயை ஏதுமில்லை. இதுதான் ஓர் உயிரினம் மற்றொரு உயிர் மீது கொண்ட உண்மையான அன்பாகும். ஓர் குழந்தையின் உண்மையான கருணை இது. இக்கருணைக்கு மொழி தேவையில்லை. உயிரினங்கள் மாறுபட்டாலும் ஒருபோதும் உணர்வுகள் மாறுபடுவதில்லை. அண்ட சராசரம் முழுவதும் என்னுடைய வியாபகமாகும். உலகத்தில் உள்ள அத்தனை உயிரினங்களிலும் நானே வீற்றிருக்கிறேன். ஆதலால் எந்த உயிரினத்தின் உணர்வுகளை புரிந்து கொள்வதற்கும் மற்ற உயிரினத்திற்கு நம்முடைய உணர்வுகளை புரிய வைப்பதற்கும் ஓசை அல்லாத உணர்வு மொழி மட்டுமே போதுமானது. மெய்வாக்கு பிரபு, மெய்வாக்கு. ஒரு தாய் எந்த மொழியும் இல்லாமலேயே எப்படி தன் தாய்மை மூலமாக தன் குழந்தையின் எண்ணங்களை புரிந்து கொள்கிறாரோ, அதுபோலவே நந்தகுமாரரும் கன்றுக்குட்டியின் எண்ணங்கள் என்னவென்பதை அது கூறாமலேயே புரிந்து கொண்டார். நான் புரிந்து கொண்டேன். உனக்கு பசிக்கிறது அல்லவா? அப்படியானால் சற்று பொறு, நான் உனக்காக உணவு எடுத்துக்கொண்டு வருகிறேன். ஒரு விஷயம், ஓசை எழுப்பாதே. அவ்வாறு செய்தால் தாயார் எழுந்து விடுவார்.
எத்தனையோ குழந்தைகள் அதே இரவில் பிறந்திருக்கிறார்கள். தேவகியின் 8வது குழந்தை பிறந்த இரவில். இது நிச்சயமானது அல்ல. இவன்தான் தேவகியின் 8வது குழந்தை என்பது. ஆனால் பூதகியின் கையால் இவர்களது மரணம் முற்றிலும் நிச்சயமானது. சற்று கூட வெண்ணெய் மிச்சம் வைக்கவில்லையே. அடடா, இந்த விஷயத்தை மறந்து விட்டேனே. கன்று இது போன்றவற்றை தான் உண்ணாதே. அமைதியாக இரு கன்றுக்குட்டி. தாயார் விழித்துக் கொள்வார். நாம் இருவரும் மாட்டிக்கொள்வோம். கன்றுக்குட்டிக்கு ரொம்ப பிடிக்குமே. என்ன இது சத்தம்? நந்தர் அவர்களே, நந்தர் அவர்களே, சத்தத்தை நீங்கள் கேட்டீர்களா? ஆமாம் தாமோதரா, நீ பேசுவது எனக்கு கேட்கிறது. என்னை பற்றி சொல்லவில்லை நந்தரே. கொலுசு சத்தம். வீட்டிற்குள் திருடன் நுழைந்து விட்டான் போலும். கொலுசு சத்தம், திருடனா? தாமோதரா, கோகுலத்திற்கு திருடர்கள் வரமாட்டார்கள். கோகுலவாசிகள் தங்களுடைய வீடுகளின் கதவுகளை மூடாமல் தூங்க செல்வார்கள். நீயும் தூங்கு. எனக்கு நன்றாக கேட்டது நந்தர் அவர்களே. பாருங்கள், மீண்டும் அந்த சத்தம் வரும். கொலுசின் சத்தம். இப்பொழுது எந்த சத்தமும் கேட்கவில்லையே. நந்தர் அவர்கள் சரியாகத்தான் சொல்கிறார். என் காதுகளுக்கு முன்பிருந்த கோளாறு மறுபடியும் வந்துவிட்டதோ? முதலில் வைத்தியரிடம் காட்ட வேண்டும். இப்பொழுது உறங்குவோம். இப்பொழுதுதான் புரிகிறது இந்த தாய் ஏன் எனக்கு கொலுசை அணிவிக்கிறார் என்று. இதன் ஓசையின் மூலமாக அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள் நான் எங்கே இருக்கிறேன் என்று. யாரேனும் விழித்துக் கொண்டால் கன்றுக்குட்டிக்கு இதை என்னால் ஊட்டியே விட முடியாமல் போய்விடும். உறங்கிவிடு தாமோதரா, உறங்கிவிடு. உன் காதில் தான் கோளாறு. இதோ கன்றுக்குட்டி, நீ விரும்பி உண்ணும் உணவு. கன்றுக்குட்டி, நீ இப்பொழுது செல். தாயாரை நினைத்து எனக்கு கவலை உண்டாகிறது. ஒருவேளை தாயார் என்னை இந்நேரத்தில் இங்கே கண்டால் மிகவும் கண்டிப்பார். சென்று வா நண்பா, சென்று வா.
உறக்கம் வரவில்லையா? பாருங்கள் எவ்வளவு நேரமாய்விட்டது என்று. எனக்கு உறக்கம் வருகிறது. நீங்களும் வெகு நேரம் விழித்துக் கொண்டிருக்காதீர்கள். பூதகி, நீ அறிவாயா ஜானு பூதகியினிடம் சேர்ந்த கதை? கடவுள் கம்சனின் வீரத்தை அறியாதவர்களை விட அஞ்ஞானியாகி இந்த உலகத்தில் வேறு யார் இருந்துவிட முடியும்? நீங்கள் இந்த உலகத்தை வெல்ல பயணித்த பொழுது பூதகியும் அவள் சகோதரன் பகாசுரனும் முட்டாள்தனமாக உங்களுடன் போரிட்டனர். நீங்கள் ஒரே வீச்சில் அவர்களை வீழ்த்தி விட்டீர்கள். அவர்கள் இருவரையும் கொல்லவிருந்தேன் நான். அந்த பகாசுரன் என்ன கூறினான் தெரியுமா? நான் அறிவேன் கடவுளே. கடவுள் தானாகவே கதை சொல்லும் போது பக்தன் எப்படி இருக்க வேண்டும்? அவன் முழு கதையையும் பொறுமையாக கேட்க வேண்டும், இடைமறிக்காமல். அந்த பகாசுரன் கூறினான், எனது தங்கையை உங்களிடம் சரணடைய சொல்கிறேன் கடவுளே. என் தங்கையிடம் அபார சக்திகள் உள்ளன. இவள் உங்களுக்கு சேவைகள் செய்வார். இவளிடம் இயலாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. நானும் கண்மூடித்தனமான கடவுளாக பகாசூரன் மீது நம்பிக்கை வைத்து விட்டேன். தவறு என்னுடையது. அந்த நேரத்திலேயே நான் கொண்டிருக்க வேண்டும் அந்த பூதகியை. எனது 5 ஆண்டு காலம் வீணாக போயிருக்காது. மேலும் அவன் தேவகியின் 8வது மகன் என்று உயிரோடு இருந்திருக்க மாட்டான். பொறுத்தருளுங்கள் கடவுளே. ஆனால் பூதகி கடந்த 5 வருடங்களில் எண்ணிலடங்கா குழந்தைகளை கொன்றிருக்கிறார். இந்த எண்ணிக்கையில் இளவரசி தேவகியின் 8வது குழந்தையும் இறந்து போக வாய்ப்பிருக்கிறது. நான் கடவுளாவேன். கடவுள் எல்லாம் அறிந்தவராவா. 100க்கு 100% அந்த சிறுவன் உயிரோடு இருக்கிறான். ஏனென்றால் நான் அறிவேன். என்று அந்த சிறுவனின் மரணம் நிகழ்கிறதோ அன்று மின்னல்கள் மின்னும், வானத்தில் இடி இடிக்கும், யமனை கொதித்தெழுவால் மீண்டும் அசரீரியும் ஒலிக்கும். ஏனென்றால் எந்த குழந்தை பிறந்தவுடன் எனக்கு தேவர்கள் முழங்கி முழங்கி கூறினார்களோ அவன் மரணத்தின் போது அவர்கள் அமைதி கொள்ளப் போவதில்லை. மேலும் நான் அவர்களை அமைதியாக இருக்கப் போக விடுவதில்லை. ஆனால் அதற்கு முதலில் நான் என்னுடைய தவறை சரி செய்ய வேண்டும். பூதகியை உயிரோடு விட்ட அந்த தவறை அக்ரூரரே, ஏன் இவ்வளவு அமைதி? இது கடவுள் கம்சன் மீது உனக்கு இருக்கும் பக்தியா அல்லது வசுதேவர் மீது இருக்கும் உன்னுடைய சுவாமி பக்தியா? நான் மிகவும் கவலை கொள்கிறேன் என்னுடைய தங்கை தேவகியை நினைத்து. உன்னுடைய அந்த பாவப்பட்ட மகாராஜா வசுதேவரை நினைத்தும்.